ஹாய், ஹலோ, வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். இந்த ஸ்டாக் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, பிக்கெஸ்ட் கேபிட்டலைசேஷன் கொண்டது. ஏன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5,66,205 crore. இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இவ்வளோ இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து புக் வேல்யூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான். பட் நம்ம இப்போதைக்கு அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ வந்து நமக்கு 1 இயர்க்குள்ள ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. லைக் கீழே போயிருக்கு, திரும்ப மேலே போயிருக்கு. அதனால இதை நம்ம எப்படி அனலைஸ் பண்றதுன்னு பார்ப்போம். சில பேர் கம்பேரிசன்ல உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு ஹிந்துஸ்தான் யூனிலிவர். ஏன்னா நம்ம வந்து நார்மலா ஹிந்துஸ்தான் யூனிலிவர்னு பார்க்கும்போது அது மொத்த பிராண்ட், அது வந்து ஃபுல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். அது இன்னைக்குள்ள ரேட் படி பார்த்தோம் அப்படின்னா 2409.20. இன்னைக்கு வந்து இந்த இந்த ரேட்ல இருக்கு. நான் இப்போ இது வந்து எப்படி சொல்றேன் அப்படின்னா, இதோட ஸ்ட்ராட்டஜி பேர் வந்து ரா புக்கர் நாக்ஸ்வெல் டைவர்ஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லைன் வரும். லைக் அது வந்து ஸ்லாண்டிங் லைனா இருக்கும். இல்ல ஸ்ட்ரெயிட் லைனா கூட இருக்கலாம். பட் இஃப் இட் கம்ஸ் டவுன்வர்ட் அப்போ வந்து நம்ம வாங்கணும். அதுக்கு அப்வர்டா போச்சு அப்படின்னா அது வந்து அந்த டைம்ல நம்ம செல் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்த மாதிரி அதே ரேஞ்ச்ல தான் இருக்கு நமக்கு. ஏன்னா இது வந்திருக்கும்போது நம்மளோட ரேட் எவ்வளோ அப்படின்னா 2392. இப்போ வந்து 410. ஸோ நியர்லி 10 ருபீஸ் கிட்ட தான் நமக்கு டிஃப்ரென்ஸ். அதனால அஹ், இது இந்த டைம்ல நமக்கு வந்து பெஸ்ட் டைம் டு பை அந்த மாதிரி. இதுல வந்து ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அஹ், இதுல பாருங்க, இது ஜஸ்ட் அந்த கம்பெனியோட வெப்சைட். இதுல பிராண்ட்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா 4 கேட்டகரிஸா வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் கேர், பியூட்டி அண்ட் பர்சனல் கேர், ஃபுட்ஸ். இதுல ஹோம் கேர் பார்த்தோம் அப்படின்னா இதுல வரக்கூடிய எல்லா பிராண்ட்ஸுமே நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணிப்போம். ஒரு கேர் ட்ரை பண்ணிப்போம் அந்த மாதிரி. இது வந்து ஃபுல்லாமே வாஷிங்க்குள்ளது. சர்ஃபெக்சல், ரின், கம்ஃபர்ட், வீல், சன்லைட். அதே மாதிரி ஹவுஸ் ஹோல்டுக்குள்ளது விம், டொமாக்ஸ், ஷிஃப். அதே மாதிரி இதுல பார்த்தோம்னா பியூட்டில பார்த்தோம், அந்த ப்ராடக்ட்ஸ்ல பார்த்தோம்னா என்னெல்லாம் இருக்கு பாருங்க. ஷாம்பூஸ் ஃபுல்லா இந்துலேக்கா வரைக்கும் ஹச்யூஎல்குள்ளது தான். அண்ட் ஸ்கின் கேர், காஸ்மெட்டிக்ஸ் ஃபுல்லா எலைட், அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி, பாண்ட்ஸ், லாக்மி, ஒசிவா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நமக்கு இந்த ஹெச்யூஎல் கீழே உள்ள பிராண்ட்ஸ்ல தான் வரும். பர்சனல் கேர்ல நமக்கு ஆமாம், சோப் இருக்கட்டும், இல்ல டூத் பேஸ்ட் ஆகட்டும், அப்புறம் யூஸ் பண்ணக்கூடிய வாஷஸ், இந்த மாதிரி எல்லாமே இதுக்கு கீழே வருது. ஃபுட் ப்ராடக்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ரெட் லேபிள், த்ரீ ரோசஸ், தாஜ்மஹால், தாஜ் சொல்லுவாங்க இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட்ல, ப்ரூ, லிப்டன், ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸ் பிராண்ட் எல்லாமே லைக் டயபெட்டிஸ்குள்ளது, மதர்ஸ் ஹார்லிக்ஸ், ஜூனியர் ஹார்லிக்ஸ் எல்லாமே இதுக்குள்ளதான் இருக்கும். அப்புறம் பேக்கேஜ் ஃபுட், கிசான், ஹெல்மெட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், மேக்னம், கார்னட்டோ கூட ஹெச்யூஎல் கீழே தான் வருது. ஸோ இந்த மாதிரி பிராண்ட்ஸ் ஃபுல்லாமே நமக்கு ஹெச்யூஎல் கீழே இருக்கு. நம்ம டே டு டே லைஃப்ல கண்டிப்பா இதுல ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதோட இதோட ஓவர்வியூ இல்ல அதோட போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, இது வந்து மார்க்கெட் பொசிஷன்ல ரொம்ப இந்தியன்ஸ் எக்கனாமிக்கல்லயே ஷேப்பிங் பண்ணக்கூடிய ஒரு லீடர்ஷிப் பொசிஷனா இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு கம்பெனி சூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து மார்க்கெட் லீடரா இருக்கணும். அப்பனா தான் அது வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் நமக்கு. அது சில ரூல்ஸ் இருக்கு. நான் அது உங்களுக்கு சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, தேர்ட் கேட்டகரி அந்த மாதிரி. அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. 6 ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, அந்த கம்பெனி வந்து கண்டிப்பா மார்க்கெட் லீடரா இருக்கணும். மார்க்கெட் லீடர்னா அதோட டெப்ட் அவ்வளவா இருக்கக்கூடாது. லைக் கடன் அவ்வளோ வாங்கியிருக்க கூடாது. லோன்ஸ் அவ்வளோ இருக்கக்கூடாது. அதே மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்காவது அந்த இதுலயே இருக்கணும். லைக் அதர் கம்பெனிஸ் கூட போட்டி போட்டு 10 இயர் அது வந்து சஸ்டெயின் பண்ணிருச்சு அப்படின்னா
அது வந்து மார்க்கெட் லீடரா ஆயிடும். அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் நம்ம வந்து HULன்னு சொல்றோம். அதே மாரி கன்சியூமர் ரீச் வந்து நியர்லி 700 மில்லியன் கன்சியூமர்ஸ் நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்காங்க HUL. ஏன்னா ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் நெறைய விஷயங்கள் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாரி இதோட ஸ்ட்ரென்த்ன்னு பார்த்தோம் அப்டின்னா, 10க்கு 9 அவ்ளோகானோ ரீச் ஆயிருக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ். டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது. ஆ அதே மாதிரி இது பார்த்தோம் இல்லையா? என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஆ அதுக்கப்புறம் இதோட பிசினஸ் ஃபினான்ஷியல் அத பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இதோட நெட் ப்ராஃபிட் வந்து நமக்கு அ இயர் ஆன் இயர் வந்து நமக்கு 4% இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இதோட ரிப்போர்ட் பண்ணியிருக்க நெட் ப்ராஃபிட் படி பார்த்தோம் அப்படின்னா, 2,06,000 இல்ல சாரி 2,694 crore நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் குடுத்துருக்காங்க. ரெவென்யூ வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு மார்ஜினலி. அப்புறம் இது வந்து இப்போதைக்கு டிவிடெண்ட் வந்து ரூபீஸ் 19 பெர் ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட்னால தான் இப்போ வந்து இது நெறைய பேர் அ இது அ இத நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் இதோட ஃபோக்கஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்டின்னா, வால்யூம் குரோத் நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்டிங்கிறது தான் இதோட ஃபோக்கஸா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஜில்லெட் பத்தி சொல்லும்போது, அந்த வால்யூம் அ டென்சிட்டி சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த வால்யூம் வெயிட் குரோத்த தான் இவங்க வந்து அச்சீவ் பண்ணணும் அப்டின்னு நெனைக்கிறாங்க. அண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 23-24% வந்து அ ஐஸ்கிரீம் வச்சே அவங்க ஃபுல்லாமே ப்ராஃபிட் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அ இப்போ இதுல வந்து அ ஐஸ்கிரீம் பிசினஸ் மட்டும் செப்பரேட் பண்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அது இன்னும் வெளிய வரல. அது என்னன்னா, அத வேற ஒரு தனியா ஒரு கேட்டகரி வச்சு அத ஒரு கம்பெனி மாதிரி ரன் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இது பண்ணிட்டுருக்காங்க. அனலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ, அ HUL வந்து இந்த டைம்ல இப்படி ஒரு ஃபால் இருக்கு அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? அந்த ரீசன் தான் இது. ஸோ, இது குட் டைம். ஸோ, இஃப் யூ ஆர் வெயிட்டிங் ப்ளீஸ் கோ இட். அண்ட் இது வந்து ஜஸ்ட் அனலைஸ் தான். அ நீங்களும் நான் சொன்ன மாதிரி ஏன்னா ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஸ்கிரீனர் டாட் இன் மூலமா அதில என்னென்னலாம் வெரைட்டீஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணி இது ஓகேவா? இது ப்ராஃபிட் தருமா? அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து எத பை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத பை பண்ணுங்க. இது ஜஸ்ட் ஒரு ஸ்டடி வீடியோ தான். ஸோ இன்னொரு வீடியோவோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன். Until then, bye from. Thank you for watching viewers. Bye bye.